உன்னை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய பல விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது, சோகமாக மட்டுமே இருக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்திக் கொண்டே இருந்தால் மகிழ்ச்சியை முற்றிலுமாக இழந்து விடுவாய் என் பிள்ளையே. நான் உனக்காக இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியை மட்டுமே தருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். எனவே மனவேதனையாக இருக்கும் விஷயங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடு இதை ஒரு முறை கேட்டு பார்க்கலாம். இன்றே நமக்கான தீர்வை நிச்சயமாக சாயப்பா அருளுவார் என்ற நம்பிக்கையோடு கேட்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி யாரிடமிருந்தும் எதையுமே எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கான மிக சிறந்த வழியாகவே இருக்கும். நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் சொந்த மகிழ்ச்சிக்கு நாமே பொறுப்பு. நம் மகிழ்ச்சி நம் மனதிடம்தான் இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை மகிழ்விப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தால் எப்பொழுதும் ஏமாற்றத்தை மட்டுமே அடைவோம் என்பதுதான் தீர்க்கமான உண்மை. நம் மகிழ்ச்சி நம்மிடம்தான் இருக்கிறது. நமக்கான வெற்றியும் நம்மிடமே ஆரம்பிக்கிறது. மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்காமல் நாமே முன்னின்று செய்தால் நமக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் நமக்கே வசமாகும். எப்பொழுதுமே நம் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடவே கூடாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. அது அவர்களின் நேரம் வரும் பொழுது, அவரவர்களின் நேரம் வரும் பொழுது அதற்கேற்றாற்போல் அவர்கள் பிரகாசமாக இருக்கிறார்கள். அதேபோல் நமக்கான நேரம் வரும் பொழுது, நமக்கான காலம் வரும் பொழுது நாமும் வாழ்க்கையில் பிரகாசமடைவோம், வெற்றியடைவோம் என்ற தீர்க்கமான சிந்தனை மட்டும் மனதில் இருந்தாலே போதும். நேரம் வரும் பொழுது எல்லாமே நமக்கு வெற்றியை மட்டுமே கொண்டு சேர்க்கும். வெற்றி நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். எதற்குமே நாம் மற்றவர்களோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து வாழவே கூடாது. நம்மளுடைய தற்போதைய நிலைமை நம்மளுடைய இறுதி இலக்கு அல்ல என்பதை முதலில் நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறந்தது, மிகச் சிறந்தது இன்னும் நம் வாழ்க்கையில் வரவே இல்லை. காத்து கொண்டிருக்கலாம், நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கலாம். மிக சிறந்த வாழ்வு நம்மிடம் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டே இருக்கலாம். இன்றல்ல என்றாவது ஒரு நாள் வந்துதானே ஆக வேண்டும். ஒருபோதும் எதையுமே கட்டாயப்படுத்த வேண்டாம். அது இருக்கட்டும், இது இருக்க வேண்டும் என்றால் அது இருக்கும். அது இருக்கும் பொழுதும் நம் மனம் வலிக்கிறது என்றால் முதலில் கூர்ந்து கவனிக்கலாம். வாழ்க்கை நமக்கு ஏதாவது கற்பிக்க முயற்சி செய்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கலாம். நம் வாழ்க்கை என்னாகுமோ, நம் வாழ்க்கை தவறாக பாதையில் சென்றால் நம்மளுடைய எதிர்காலம் என்னாகிவிடுமோ, ஏதாகுமோ, என்னாகுமோ என்று பயந்து கொண்டே இருப்பவர்களுக்கான ஒரு சிறிய புரிதல் இதுதான். நம்பிக்கையோடு முழுவதுமாக கேட்டு பார்க்கலாம். நம் வாழ்க்கை நம் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை முற்றிலுமாக போக்கிவிடும் இந்த ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் நன்றாக படித்திருந்தும் கூட அவனுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து இருந்த அவன் தன்னுடைய வேலையை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருந்தான். நன்றாக வேலை கிடைத்தால்தான் தன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருந்தான். ஆனால் எவ்வளவு முயன்றும் அவனுக்கு நல்ல வேலை எதுவுமே கிடைக்கவில்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் நம் வாழ்வே என்னாகுமோ, ஏதாகுமோ என்ற கேள்விக்குறியோடு தினம் தினம் குழப்பத்தோடே கழித்து கொண்டு வந்தான். இப்படியே நம் வாழ்க்கை சென்றால் நம் வாழ்க்கையே நிர்கதியாக ஆகிவிடுவோம் என்ற எண்ணம் அவன் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த எண்ண ஓட்டத்தை அவனால் நிறுத்தவே முடியவில்லை. இப்படியே இருந்தால் நம் வாழ்வே வீணாகிவிடும் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணத்தோடு
அந்த ஊரில் வசிக்கும் ஒரு துறவியை சந்திக்க சென்றான். துறவியை சந்தித்து, துறவியே, நான் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். நான் நன்றாக படித்தும் கூட எனக்கு நல்ல வேலை கிடைக்கவில்லை. அந்த வேலை கிடைத்தாலும் என் மனதிற்கு பிடித்தமான வேலையாக அது இருக்கவில்லை. இப்படியே குழம்பி குழம்பி நான் நிர்கதியாக நிற்பது போல இருக்கிறேன். என் மனம் நிம்மதி இல்லாமல் குழம்பி தவித்து கொண்டிருக்கிறது. தாங்கள்தான் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று துறவியிடம் கேட்டுக்கொண்டான் அந்த இளைஞன். இதை அனைத்தையும் கேட்ட அந்த துறவி, சரி, நான் சொல்வதை இப்பொழுது செய், அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம், உன் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் என்பதை பிறகு யோசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மடாலயத்தில் இருக்கும் வேலிகளெல்லாம் சரிவர அந்த வேலிகளை சரி செய்வதற்கான முயற்சியில் முதலில் இறங்கு என்று கட்டளையிட்டார் அந்த இளைஞனிடம். அந்த வேலை முடிந்தவுடன், இன்றைய சமையலுக்கான காய்கறிகளை உன்னால் முடிந்த அளவு சுத்தம் செய்து கொடு என்று கூறினார் அந்த துறவி. இதை கேட்டவுடன் இளைஞனுக்கு ஆச்சரியம் கோபமும் சேர்ந்து கொண்டு வந்தது. என்ன இவர், நாம் ஏதோ கேட்கிறோம், நம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்று கேட்கிறோம், ஆனால் இவரோ காய்களை சுத்தம் செய்ய சொல்கிறார், வேலிகளை நன்றாக பராமரிக்க சொல்கிறாரே என்ற குழப்பத்தோடு இருந்தான் அந்த இளைஞன். கோபம் வந்தாலும் துறவி சொல்லிவிட்டாரே என்று துறவி சொன்ன வேலைகள் அத்தனை வேலைகளையும் செய்தான், செய்துவிட்டான். மதிய நேரமும் வந்தது. துறவி கொடுத்த உணவையும் உண்டான். மீண்டும் துறவி அவனை கூப்பிட்டு, மாட்டுத் தொழுவத்தில் உள்ள சாணங்களை எல்லாம் அள்ளி நன்றாக நீர் தெளித்து பெருக்கி தொழுவத்தை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு வா இளைஞனே என்று கூறினார். மீண்டும் துறவி சொல்லிவிட்டாரே என்று மாட்டுத் தொழுவத்தை நன்றாக சுத்தம் செய்தான். கூட்டி பெருக்கி தண்ணீர் தெளித்து என்று மாட்டுத் தொழுவத்தை நன்றாக சுத்தம் செய்தான். அதற்குள் இரவும் வந்துவிட்டது. இரவு உணவையும் அருந்திவிட்டு மிகவும் சோர்வாக காணப்பட்ட இளைஞன் அப்படியே உறங்கியும் போனான். மறுநாள் விடிந்தது. அவனும் துறவியிடம் போய், இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவரும் முன்பு சொன்னது போலவே ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அவரை உட்காரவே விடாமல் வேலை வாங்கி கொண்டே இருந்தார் அந்த துறவி. துறவி சொன்ன அத்தனை வேலைகளையும் செய்து முடிப்பதற்குள் அன்றும் இரவு வந்தது. இரவு உணவை முடித்துவிட்டு அயர்ந்து தூங்கி போனான். மறுநாள் எழுந்ததும் துறவியை பார்க்க சென்றான். துறவி, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். உடனே துறவி சற்று புன்னகையை சிந்திவிட்டு, இந்த 2 நாட்கள் இங்கு என்னுடைய ஆலயத்தில் தங்கினாய். இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது? நேற்றும் அதற்கு முந்தைய தினத்திலும் உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடிற்று என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், 2 நாட்களாக பகல் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவு வந்ததும் அசதியால் தூங்கிவிட்டேன். என்னால் எதையும் சிந்தித்து பார்க்க கூட எனக்கு நேரமே இல்லை. நான் பகல் முழுவதும் வேலை செய்தேன், இரவு நன்றாக தூங்கினேன், எதையுமே சிந்திக்கவே இல்லையே என்று கூறினான் அந்த இளைஞன். சிந்திப்பதற்கு சிறிது கூற நேரமே கொடுக்காமல் சரியாக வேலை வாங்கிவிட்டீர்களே, நான் எப்படி சிந்திப்பது என்று கூறினான் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி சற்று பலமாக சிரித்துக்கொண்டு, நன்றாக சொன்னாய், மிக நன்றாக கூறினாய், இதைதான் நானும் உனக்கு அறிவுறுத்த விரும்புகிறேன் என்று கூறினாராம். எப்பொழுதும் ஏதாவது ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும், வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு பிடிக்கும், இப்படி வாழ்ந்தால்தான் எனக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தால் வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளை பற்றி மட்டுமே சிந்தனை ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைத்து கொண்டு வாழ நினைத்தாலே தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள் மனதில் வருவதை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதையுமே செய்யாமல் சும்மா இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய பயம் மிக அதிகமாகத்தான் இருக்கும். இது அனைவருக்கும் பொதுவானதுதான். அப்படி இருக்கையில் நீ எதையுமே செய்யாமல் என்ன வேலை கிடைத்தாலும் அது உன் மனதிற்கு பிடித்தமான வேலையாக இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கவலையோடு இருந்தால் உன் எதிர்காலம் பயத்தை தான் தருமே தவிர வேறு என தந்துவிடும் என்ற கேள்வியை எழுப்பினார் அந்த துறவி அந்த இளைஞனிடம். உனக்கு கிடைத்த வேலையை நீ இஷ்டமான வேலையாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது
வேறு ஒரு வேலையை, உனக்கு இஷ்டமான வேலையை தேடிக்கொள்ள வேண்டும். அதை விடுத்துவிட்டு அப்படியே அமைதியாக என் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ என்ற எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு இருந்தால் உன்னால் எதையுமே திறம்பட செய்யவே முடியாது, செய்து முடிக்கவும் முடியாது. உனக்கான வேலைகளை நீ திறம்பட இஷ்டத்தோடு செய்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் பயம் என்ற சொல்லே இல்லாமல் போய்விடும். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையே உனக்கு வசமாகும் என்று அறிவுரை கூறினாராம் அந்த துறவி. நாமும் நம் எதிர்காலத்தை பற்றிய பயத்தை நீக்கிவிட்டு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாகவும் வாழ கற்றுக்கொள்ளலாம், அல்லது மாற்றிவிடலாம் நம் வாழ்க்கையை. நம் வாழ்க்கை நம் கையில்தான் உள்ளது. மகிழ்ச்சியும் நம் கையில்தான் இருக்கிறது, வெற்றியும் நம் கையில்தான் இருக்கிறது. மற்றவர்களிடம் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காமல் நாமே நமக்கான மகிழ்ச்சி, நமக்கான வெற்றியை தேர்ந்தெடுத்து வாழலாம். சந்தோஷத்தை முழுவதுமாக அனுபவித்து வாழலாம். வாழ்க்கையே நமக்குத்தான். வாழ்க்கை நம் கையில்தான் உள்ளது. போராடிக்கொண்டே இருக்கலாம், ஜெயித்து கொண்டே இருக்கலாம், வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சுற்றி இருப்பவர்களிடம் யார் நல்லவர்கள், யார் சந்தேக கண்ணுடையவர்கள், யார் தீயவர்கள் என்று சந்தேக கண்ணோடு எப்பொழுதும் யாரையுமே பார்க்காதே. நீ உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைக்க வேண்டும், கெடுதல் நினைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் அதற்கான தண்டனையை காலம் அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் அதற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு. எது வந்தாலும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறியப்பார். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் படிகட்டில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நீ இழந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டே இருந்தால் இழப்பதையும் உன்னிடம் இப்பொழுது இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகிக்கொள். இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாம் மீண்டு வரும், உன்னிடமே மீண்டு வரும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்காதே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. நான் உன்னை எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். எனது ஆசிர்வாதத்தால் நீ எப்பொழுதும் பாராட்டப்படுவாய். உன் வேதனை வேண்டுமானால் பலரை சிரிக்க வைக்கலாம், ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தவே கூடாது என்பதை முதலில் மனதில் நிறுத்திக்கொள். உன்னுடைய துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கடன் சுமைகள், உன்னுடைய நோய் நொடிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும். உனது நிழலாக உன் அப்பா இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்கக்கூடாது. உன்னுடைய வேதனையை நான் குறைப்பேன் சர்வ நிச்சயமாக. மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகவே உன்னுடைய அம்மா அப்பாவாகிய இந்த சாயி எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உன் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். எதற்குமே நீ கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் அதை நிறைவேற்றியே காட்டுவேன். நீ விரும்பிய வாழ்வை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ எதிர்பார்க்காததையும் எதிர்பாராத நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். சர்வ நிச்சயமாக இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக பொய்த்ததே இல்லை. எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவுமே யாருக்கும் எங்குமே நிரந்தரமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் பலம் கூற ஊர் காலகட்டத்தில் வலுவாகி மாறிவிடும். உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவரின் மீது கோபம் கொள்ளாதே. பிடித்தவரிடம் அன்பை வெளிப்படுத்த தேவையே இல்லை. உணர செய்தாலே போதும். அந்த அன்பு மிக சுலபமாக அவர்களுக்கு காட்டிவிடும். இயன்றதை இயலாதவருக்கு கொடுத்து உதவுதே இறை தொண்டை விட இன்றியமையாதது ஆகும்.
எனது ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. நீ எதை தேடுகின்றாயோ அது அப்பொழுதே அந்த நொடியே நான் உனக்கு காட்டிக் கொடுத்து விடுவேன். உன் கைகளில் ஒப்படைத்து விடப்போகிறேன். ஆனால் என்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்கள்தான், என் வாக்கை பின்பற்றுபவர்கள்தான், என்னுடைய அறிவுரை கேட்பவர்கள்தான் நான் அவர்களுக்குத்தான் வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன். உங்களுடைய கட்டளைப்படித்தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாக்கை தவிர நான் வேறு எதையும் செய்யவே மாட்டேன். அப்படி இருக்கையில் என் வார்த்தையில் ஏன் இத்தனை தடைகளும் போராட்டங்களும் என்று உன்னுடைய கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. என் வாழ்க்கை போராட்டக்களமாக இருக்கிறதே என்று நீ எதை நினைத்து வருத்தக் கொள்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடியும்படி நான் மாற்றியமைப்பேன். கன நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கர்மாவினால் நீ இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடைசி நொடி போதும் உன் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு இரு. என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உன்னுடைய கஷ்டம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நான் இருக்கிறேன்.